லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது. எங்கள் உழைப்பு எல்லாமே உண்மையாக இருந்தது. பரியேறு பெருமாள் அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அனைவருக்கும் வணக்கம். பராரி இந்த படம் வந்து ஒரு சின்ன முயற்சி. எங்கள் உழைப்பு எல்லாமே உண்மையாக இருந்தது. அதை தான் நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக உணர்ந்தது. ஸோ இதை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிஓபி ஸ்ரீதர் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் பரியேறு பெருமாள் அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு எழில் பெரியவடி அண்ணன் வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நான் ராஜமுருகன் சாரோட அசிஸ்டண்ட்டு, நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் பேசுகிற ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று அண்ணன் பேர் சொன்ன உடனே சரி அவரோட டீம்லேருந்து ஒருத்தவங்க வராங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குன்னு சொல்லி நைட்டே போய் படிச்சுட்டேன். படிக்கும்போது ஒரு 10 மணிக்கு ஏசியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 25 பேஜ் படிக்கும்போது மாதிரி ஷிவரிங் வந்துடுச்சு. வீட்டில் வந்து கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு ஒரு எவ்வளோன்னு ஒரு 100-150 ஸ்கிரிப்டை படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு ஸ்கிரிப்டை நம்மளை ஹாண்ட் பண்ணுது, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுதுன்றது வந்து முதல் முறையாக எனக்கு நடக்குது. அது இது இப்படி ஒரு படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது அவர் கூட இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட் படமாக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் பெரிய படங்கள் நல்ல நல்ல பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிட்டேன். ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ராவல் அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அவங்க ரிஹர்சல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ ரிஹர்சல் பார்க்க வரணும், ஒரு 15 நாள் ஷூட்டிங் ரிஹர்சல் பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போகும்போது பார்த்தா ரிஹர்சல் பார்த்துடலாமா அப்படின்ட்டு சரி ஒரு 5 நிமிஷம் தான் நடிப்பாங்க போல இருக்கு, ஒரு சின்ன டீம் தானே அப்படின்ற ஒரு ரெகுலராக ஒரு புது டீமுக்கு இருக்கிற ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஃபுல் படத்தை ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 2.5 மணி நேரத்தில் எனக்கு நடிச்சு 50 பேர் எல்லாருமே புதுமுகங்கள். 99% எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. நம்ம ஏற்கனவே ஒரு 8 படம் பண்ணிட்டோம். அந்த இதில் போகும்போது எனக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இவ்வளோ சூப்பராக புதுமுகங்கள் எல்லாருமே எல்லா டைலாகையும் மொத்த படத்தையும் முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ எடுக்க வேண்டியது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. இவங்க இவ்வளோ சூப்பரான ஒரு கதை எழுதிட்டாங்க, ஒரு நல்ல ரிஹர்சல் பண்ணிட்டாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இந்த படம் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஒரு லிமிட்டடான பட்ஜெட்டில் குறைந்த நாட்களில் பண்ண படம் தான். ஆனால் எல்லாருமே அவங்களோட டெடிக்கேஷன் இந்த படம் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப ஒரு திருப்தி வந்தது. நம்ம சினிமாக்காக எதனா பண்ணணும்னா இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற திருப்தி வந்து எனக்கு இருந்தது. இந்த படம் வந்து இந்த நடிகர்களுக்கு தான் சமர்ப்பணம். ஏன்னா அவங்களோட உழைப்பும் டெடிக்கேஷன் அதெல்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு படம் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம ப்ரொஃபஷனலாக கமர்ஷியல் சினிமா பண்ணுறோம், கேரவன்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய படம் பண்ணுவோம். ஆனால் இப்படி ஒரு வாழ்வியல், இப்படி ஒரு பிரச்சனை, அந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு வந்து நடிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த படத்தை தயாரித்த ராஜமுருகன் எனக்கு வந்து முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்குமான்றது எனக்கு தெரியாது. அதுக்காக அவருக்கு இப்படி ஒரு டீம் வந்து எல்லாருமே அமையிறதுக்கு காரணம் அவர் தான். கண்டிப்பாக ஒரு ஸ்பைனாக இருந்து எங்கள் எல்லாரையும் வழிநடத்ததாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கண்ட்ரோல்டாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் எழில் பெரியவடி எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய கமர்ஷியல் படம்லாம் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு சில டைம் நம்ம பேர் நின்றுட்டே இருக்கணும், திரும்ப நம்ம பேர் யாராச்சும் சொல்லணும்னு ஒரு ஆசை வரும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அது இப்படி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் படம் பண்ணது ரொம்ப நன்றி. சாண்டோலான் ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார் இந்த படத்துக்கு. படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 சாங் கொடுத்துட்டார் எங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பராக இருந்தது. அண்ட் ஹரி, புகழ் மகேந்திரன், இந்த படத்தில் நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட், காஸ்டிங் டைரக்டர்ஸ், அறிவு அண்ட் சுகுமார் ட்ரெயினர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நல்லா பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக ஃபைட் மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட எல்லா ஃபைட்ஸுமே ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்ற போது சினிமாட்டிக்காலாம் கட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு வந்து பாறை மேலே ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த லைவ் எங்கேயுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல வந்து நானும் டைரக்டர் தெளிவாக இருந்தோம். அதே மாதிரி புதுசாக டீமுக்குள்ளே வந்தாலும் அவரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராக ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டர் பற்றி சொல்லி என் கூட 2வது படம் பண்ணுறாரு. அவர் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிற பாலிடிக்ஸ், சென்சிபிலிட்டி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரொம்ப நல்ல ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ ஐ தேங்க் த டீம், என்டையர்லி த டெக்னிக்கல் டீம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஒரு நல்ல படத்துக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் தான் இந்த டீமை வந்து வழி நடத்தி இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்.
கண்டிப்பாக அதுக்கான உழைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அட்வான்ஸாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சங்கீதா அண்ட் ஹரி, எனக்கு இந்த பொண்ணு நடிக்கும் போதே பயங்கர ஆர்வமாக இருந்தது. ஆடிஷன் பண்ணும்போதே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. உங்களோட யூ ஹேவ் டன் அ ஃபினாமினல் ஜாப். தேங்க்யூ ஆல். யாராச்சும் விட்டு தான் மன்னிச்சுங்க. பத்திரிகை நண்பர்கள் ஒன்ஸ் மோர் நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சங்கீதா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க, எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸு, ஒன்றுமே தெரியாமல் புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே, அவங்க எல்லாருமே தேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேருந்துமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன். இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம். பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்ரீதர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் சார் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது லைட் வாங்கி நில்லுன்னா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது. ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.